ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரேனஸ் டே புக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட நைட் ருட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நைட் டின்னருக்கு நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா, பீட்ரூட் புலாவ் தான் செய்ய போகிறேன். டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட் புலாவுக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா பூண்டு, பச்சை மிளகா நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். இந்த பீட்ரூட் புலாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோம். அதுக்கு பதிலாக தயிர் சேர்த்து வைப்போம். வாங்க எப்படி சேர்க்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரே ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு வெங்காயத்தை நம்ம நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். பீட்ரூட் புலாவ் பார்த்தீங்கன்னா எல்லா புலாவும் விட கொஞ்சம் இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் சாட்டர்டே ஈவினிங் போல் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நாளைக்கு லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி சாட்டர்டே அப்படின்னாலே நாங்கள் சீக்கிரமாக டின்னர் சமைச்சிருவோம். ஏன்னா அப்படின்னா எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் வந்துட்டார் அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். படம் பார்த்துக்கிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது புது படம் இது வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்ருப்போம். மோஸ்ட்லி இன்றைக்கி சாட்டர்டேயில் மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். நாளைக்கு காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம் அப்படிங்கிறதுனால நைட்டு ஏதாவது புது படம் இது வந்திருந்தால் பார்த்துட்ருப்போம். ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பகலில் நான் மட்டும்தான் வச்சுருக்க மாதிரி இருக்கும். தம்பியை அத்தையும் ஸ்கூல் போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால. பட் சாட்டர்டே சண்டே அப்படின்னா அத்தைக்கு லீவாக இருக்குமா ஸ்கூலு. ஸோ அவங்க தம்பியை பார்த்துக்குவாங்க. எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த டைமில் தான் நான் ஏதாவது படம் பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் புது படம்லாம் பார்க்க முடியும். ஏன்னா இவனை வச்சுட்டுலாம் படம்லாம் பார்க்க முடியாது. இவன் டிவி போட்டு விட்டாலே ஏதாவது இந்த மோட்டு பத்தில் அந்த மாதிரி போட்டுவிடுமா அப்படின்னு சொல்லுவான். மோட்டு பத்தில் மோஸ்ட்லி காட்ட மாட்டேன். அதுக்கு பதிலாக டிவியில் பார்த்தீங்கன்னா பிலிப்பி அதை நல்லா பார்ப்பான். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் காட்டுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. அரிசியும் பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டேன். அரிசி நல்லா ஊறிட்டு இப்போ வாங்க நம்ம பீட்ரூட் புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இடிக்கல்ல ஒரு 6 பல்லு பூண்டு, பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நம்ம இடித்து வச்சுக்கலாம். 1-2 இடிச்சா போதும். நான் மிக்ஸி ஜாரில் இன்றைக்கி அரைக்கல, இடிக்கல்லே இடிச்சுக்கிட்டேன். நான் இன்றைக்கி இஞ்சி சேர்க்கல. நீங்கள் இஞ்சி வேணுனாலும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை 1-2 இடித்து வச்சுக்கலாம். அடுத்து இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கணக்காக இருக்கும் இந்த அளவு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்போ நான் சோம்பு சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை. அடுத்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தட்டி வச்சிருக்க பூண்டு, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் மஞ்சள்தூள் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணக்கூடாது. மஞ்சள்தூள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். ஆனால் மஞ்சள்தூள் மட்டும் சேர்க்காதீங்க. அடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி, இந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து தக்காளி பழம் சேர்க்கல. அதுக்கு பதிலாக நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் இதில் வந்து நமக்கு புளிப்பு சுவை கிடைக்கும். கரெக்டாக இந்த அளவு ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் இந்த அளவுக்கு ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 சின்ன பீட்ரூட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து புலாவ் டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும். அடுத்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு விசில் போட்டுடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா பீட்ரூட் புலாவ் நல்லா குழையாம உதிரி உதிரியாக வரும். கரெக்டாக 2 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்து ஆற விட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். விசில் நல்லா போகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா பீட்ரூட் புலாவ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்ட்டு. கொஞ்சம் கூட ஒட்டலை ஒன்னோட ஒன்று. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பீட்ரூட் புலாவ் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே அளவோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். பாய்.